ஹலோ மக்களே! இன்னைக்கு மல்லிகைப்பூ அதிகமா பூக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சின்னதா ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லிகைப்பூ செடி இலைய பார்த்தீங்கன்னா, பறிச்சு விட்டு கரெக்ட்டா ஒரு வாரம் ஆகுது. அதாவது ஒரு 8 நாள் இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா இலைய பார்த்தாவே தெரியும். இலைய எல்லாமே செடிக்கு ஓரமா கீழேயே போட்டாச்சு. மல்லிகைப்பூ செடி நல்லா வளர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்மண்ணா இருக்கணும். அப்புறம் ஆட்டு புழுக்க இருக்கு இல்லையா? அது போட்டா நல்லா வளரும். மாட்டு சாணத்தை விட ஆட்டு புழுக்கையில சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்கை இருந்தால் ஆட்டு புழுக்கையே போடுங்க. அப்புறம் இந்த செடி இலையெல்லாம் பறித்து விட்டதையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் இந்த மாதிரி நிறைய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். அந்த இலையை நம்ம பறித்து விட்டுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து தான் துளிர்கள் வரும். இலையை வந்து பறித்து விடாமல் விட்டோம்னா பூக்களும் சரியாக வராது, இந்த துளிர்களும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதுக்கோட சீசன். அதாவது மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கட்டிங்ஸ் போடுவாங்க. அதாவது வெட்டி விடுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இலைய பறித்து விடுவாங்க. அதுக்கான சமயம் இதுதான். உங்கள் வீட்லேயும் செடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பூ வந்து நிறைய வைக்கும். நான் இதை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் உங்கள் வீட்டில் என்னென்ன செடியெலாம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட மல்லிகைப்பூ செடி இருக்குது, இன்னும் நிறைய செடிகள்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி, நிறைய பூ வைக்கிது, நல்லா வாசமாகவும் இருக்குது. மல்லிகைப்பூனா யாருக்கு தான் பிடிக்காது? இங்கே பார்த்தீங்களா, இதோட உரம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உரம் போட்டிருக்கேன். மண்ணோட இந்த ஆட்டு புழுக்கையும் கலந்து தான் போட்டிருக்கேன். இயற்கையாகவே அப்படியே கொண்டு வந்து கொட்டிடுறதா. நம்ம வீட்டில் ஆடு இருக்கனால பார்த்தீங்கன்னா புழுக்கையை கொண்டு வந்து கொட்டிட்டோம்னா அது வந்து செடிக்கு தேவையான உரமாயிக்கும்.